We need Holy Spirit for guidance. நம்மை நடத்துவதற்கு ஒருவர் இருக்கணும். நம்மை நடத்தும்படிக்கு, சபையை நடத்தும்படிக்கு. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்குத்தத்தமாக தந்து அவர் பரத்திற்கு போயிட்டாரு. இப்ப நம்ம நடுவுல இருக்கக்கூடிய தேவன், நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய தேவன், நம்மை நடத்தக்கூடிய தேவன், நமக்கு கற்றுத்தரக்கூடிய தேவன் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் சர்ச்சில் இருக்கணும். நம்மை நடத்தும்படிக்கு சர்ச்சில் இருக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட்டங்களிலே நம்மை நடத்தும்படிக்கு இருக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கிறோம் சொன்னா அந்த இடத்துல நம்மை நடத்தும்படிக்கு, நம்ம இடத்துல பேசும்படிக்கு, நமக்கு கற்றுத்தரும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவை என்கிறதை அறிந்து நம்மை நடத்தும்படிக்கு that Holy Spirit is needed in our lives for guidance. என்னை நடத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில தேவை. உங்களை நடத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில தேவை.